ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா விஷன். நடிகர் ராஜேஷோட இறப்புக்கு பார்த்திபன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இப்போ ரசிகர்கள் மட்டுமில்லாமல் எல்லாத்துக்கும் மேலும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் மூத்த நடிகர்களில் ஒருவர் தான் நடிகர் ராஜேஷ். 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து சினிமாவில் அவருக்குன்னு தனி சிகரத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாவை தாண்டி சின்ன திரை தொடர்களையுமே நடிச்சிட்டு தான் வந்திருக்காரு. நடிக்கிறத தாண்டி இப்போ சமீபத்தில் அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதையும் ரன் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. இந்த நிலையில நேத்து அவர் உடல்நலக்குறைவால ஹாஸ்பிட்டல் போற வழியிலே உயிரிழந்திருக்க செய்தி ரசிகர்கள் மட்டுமில்லாம திரைப்பிரபலங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே வருத்தத்துல ஆழ்த்திருச்சு. அதை தொடர்ந்து ரஜினியில ஆரம்பிச்சு சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் அப்படின்னு எல்லாருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இயக்குனரும் பிரபல நடிகருமான பார்த்திபன் ராஜேஷோட இறப்புக்கு நேர்ல சென்று அஞ்சலி செலுத்தி அங்க பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காரு. பார்த்திபன் என்ன பேசியிருக்காருன்னா, அதிர்ச்சியான திடீர் மரணத்தை என்னால நம்ப முடியல. சமீபத்துல திருமண நிகழ்ச்சியில நாங்க 2 பேரும் கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டோம். 99 வயசு வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணா நீங்களும் 100 வயசு வாழலாம் அப்படின்னு பதிலுக்கு என்னையும் சொன்னாரு. உலகம் முழுசும் இருக்கக்கூடிய அவரோட நண்பருக்கு எப்படி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது அவரோட இந்த மறைவை என்னால சகிச்சிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அவரோட மகனுக்கு அடுத்த வாரம் தான் நிச்சயதார்த்தம். அவரை இழந்து வாடுற குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னும், அவரோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னும் பார்த்திபன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அவரை இழந்து நிக்கிற அவரோட குடும்பத்துக்கு நாமும் நம்ம சேனல் சார்பா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.